லைஃப்ல ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம அதை பத்தி எவ்வளோ யோசிச்சிருக்கோம் என்னமோ தெரியாது. பட் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பயங்கரமா சேல் ஆயிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல. பட் எத்தனையோ புக்ஸ் இருந்தாலும் if you want to pick up just one book which has no nonsense content, அதாவது சொன்னதையே திரும்ப 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 சொன்னாம நிஜமாவே நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி பை அலி அப்தால். ஸோ அவர் வந்து ஒரு டாக்டரா இருந்து பார்ட் டைம் யூடியூபரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நோ எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணி ஃபைனலி ஐம் கோயிங் டு பிகம் அ ஃபுல் டைம் யூடியூபர் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறமா ஆனால் சம்டைம்ஸ் ஏதோ டயரிங்கா இருக்கு லைஃப்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு அவர் வந்து யோசிக்கும் போது he just found out எல்லா புக்ஸ்லயும் வந்து புஷ் கம் ஆன் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஏன் நம்ம இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆகி நம்மளையும் கஷ்டப்படுத்தி சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணினா நமக்கு எப்படி அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும், எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்? ஒரு வேலை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேர்ன் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாம நம்ம ஃபீல் குட்டா பண்ணா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணினா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய லிமிட்ஸை நம்மளே புஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்படி ப்ரொடக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான புக் தான் ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுல இந்த புக்கை ஒரு 3 பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ நமக்கு ஏன் ஒரு விஷயம் பண்ண முடியல, நமக்கு ஒரு லோ எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பண்றதுக்கு எனர்ஜி தான் இல்லை அப்படின்னா முதல்ல நம்மள எனர்ஜைஸ் பண்ணணும். ஸோ எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 எனர்ஜைசஸ் அவர் சொல்றாரு. அதுல ஒன்று பிளே, இன்னொன்று பவர், மூணாவது பீப்புள். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை தடுக்கிற விஷயம் என்ன, அந்த அந்நிய சக்தி தூரத்துல நம்ம தடுக்கிறது இருக்கட்டும், பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்மளே நம்மளுடைய growthக்கு தடையா நிற்போம். ஸோ அதுக்கான காரணம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா சொல்லலாம். பட் அந்த மாதிரி நம்மளை தடுக்கிற அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அது எப்படி அன்பிளாக் பண்றது அப்படிங்கிறது தான் அடுத்த 3 விஷயமா அவர் சொல்றாரு. ஸோ 3 பிளாக்கர்ஸ் என்ன, அதுலேருந்து எப்படி நம்மளை விடுவிக்கிறது அப்படிங்கிறது தான். முதல்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் கிளியராக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது we will not move ahead. ஸோ அதுக்கு நமக்கு தேவை கிளாரிட்டி. ரெண்டாவது பயம் சார், பயம். அந்த வேலையை பண்ணணும்னு நினைச்சாலே நமக்கு ஒரு பயம் வருது. ஸோ அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கரேஜ், ஸோ அதை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக் 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 டக்னு அடுத்தது பண்ணிடலாம். ஸோ இந்த இனிஷியல் இனர்ஷியா, ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். கீழே உட்காந்து ஏந்துக்கணும்னா தான் கஷ்டம். ஏஞ்சிட்டு இருக்கவங்க கிட்ட இப்படி அந்த பக்கம் நடங்க இந்த பக்கம் நடங்க கொஞ்சம் தள்ளுங்க அப்படியே தள்ளிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி 3வது விஷயம் இது. இந்த 3 விஷயம் நம்மளை பிளாக் பண்ணுது. அண்ட் ஃபைனலி பார்ட் 3, இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன், ஆனால் ஐ எம் நாட் ஏபிள் டு கண்டினியூ. ரொம்ப நாளாக இதான் பண்ணிருக்கேன், 10 வருஷமா இதாங்க பண்ணிட்டு இருக்கேன், ஒரே ஆஃபீஸ் போகிறேன், ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், இல்லை புதுமையாக நிறைய ட்ரை பண்ணுறேன், பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு கண்டினியூ அப்படின்னா அதுக்கு காரணம் burn out. அதாவது WHO என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஒர்க் பிளேஸ் ஃபினாமினா மாதிரி தான். நம்மளுடைய ஒர்க் கல்ச்சர்ல when we are doing same thing for the long time, இல்லைன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணாலுமே கூட நம்ம ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கல, ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பேர்ன் அவுட் இருக்கும். அந்த பேர்ன் அவுட்லேயே 3 வெரைட்டி இருக்கு. ஒன்று நம்ம ஓவர் எக்ஸாஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய பேர்ன் அவுட், இல்லைன்னா டெப்ளீஷன், ஸோ அதனால வரக்கூடிய பேர்ன் அவுட், இல்லைன்னா மிஸ்அலைன்மெண்ட், எனக்கு இது பண்ணணும் ஆனால் இது பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ன் அவுட்ஸ் இருக்குது. அந்த பேர்ன் அவுட்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்க வைக்கிறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி நம்ம ரெப்ளனிஷ் பண்ணி ஃபைனலி சஸ்டெய்னிங் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த 3 பார்ட்டையும் இந்த புக்கில் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. 3 பார்ட்லேயுமே 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. என்னுடைய ஃபேவரட்ஸும் இருக்குது. சம்திங் இந்த புக்கை படித்த உடனே நான் வந்து கடைப்பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு இருக்குது, விச் இஸ் ரியலி ரியலி ஹெல்பிங். ஸோ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி பை அலி அப்தால். ஸோ முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு லோ எனர்ஜி இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கான எனர்ஜி இல்லை அப்படின்னா யூ நீட் எனர்ஜைசர்ஸ். ஸோ அதில் 3 விதம் இருக்குது. அதில் ஒன்று பிளே, ரெண்டாவது பவர், மூணாவது பீப்புள். இந்த பிளே என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இல்லையா, இப்போ கற்றுக்கிறத விட நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம், நடக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம், ஓடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம், கேம்ஸ் அவ்வளோ கற்றுக்கிட்டோம், இவ்வளோ லேர்னிங் பண்ணோம். பட் இன்னொரு விஷயம் ரொம்ப அதிகமாக பண்ணோம், அது என்ன, விளையாட்டு. அது என்னன்னா நம்ம அதிகமாக ப்ளே பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்ல இல்லை, நம்ம பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு மோட்ல இருக்கு. அப்போ இட் இஸ் வில்லிங் டு லேர்ன் அ லாட். ஸோ உங்களோட எவ்ரிடே லைஃப்லையும் எந்த அளவுக்கு பிளேவை இன்க்ளூட் பண்ண முடியும், இதுக்கு ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு. பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்றோம்னா கூட அதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பிடிக்காதான் இருக்கும், அதுக்காக நம்ம டே மோசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்த ஜாலியாக பண்ணணும். எப்படி பண்ணலாம், லெட்ஸ் சே நீங்க பிபிடி பண்ணணும், அது எப்படி ஜாலியா பண்ணலாம். இல்ல நீங்க சமைக்கணும், அது எப்படி ஜாலியா பண்ணலாம். பாத்திரம் கழுவணும், எப்படி ஜாலியா பண்ணலாம். இல்ல வண்டி துடைக்கணும், அது எப்படி இன்னும் ஃபன்னா பண்ணலாம். ஸோ உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியில ஆடிங் மோர் ஃபன்.
இன்னொன்று, நம்மளுடைய பிரெயின் பயங்கர கியூரியஸான விஷயம். அதுக்கு ஏதாவது புதுசாக வரணும். ஒரு விஷயத்த நமக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க வந்துருச்சு. ஸோ கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம காதில் வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் போது அதே நம்ம 7th படிச்சது 8th படிச்சது மறுபடியும் கேள்விப்படுவோம். பாரு இந்த உலகம் சுத்தமாவே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படுவோம். ஏன்னா இப்போதான் நம்ம கியூரியஸா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க கேம்ஸ்லாம் விளையாடும்போது சைட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். அதாவது நேராக போங்கடான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே போகாம ஆமா அங்கே என்ன ஒரு கேப்சூல் தெரியுது, அங்கே என்ன ஒரு கேள்வி தெரியுது, இந்த மஷ்ரூம் தட்டினா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி பார்த்துருப்போம். அப்போ வந்து ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பாயிண்ட்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். நீங்க டெய்லி ஒரு ரூட்ல போறீங்களா, இன்றைக்கி அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், எப்படி ஜாலியாக பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாளைக்கு பார்க்கலையா, பார்க்கலான்னு பிளான் போடுறோமா, இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க பாருங்கள் அந்த ஃப்ரெண்டை பார்க்க முடியாது என்ன, ஆர் ஸ்டார்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் சம்திங். ஆனால் இன்னைக்கு இட் ஹேஸ் டு பி ஒரு சைட் குவெஸ்ட். அந்த கேமில் அது இம்பார்ட்டண்டான விஷயம் கிடையாது. பட் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது பவர் பற்றி அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன தெரியுமா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு முக்கியமான நபரை வந்து ஹையர் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் டேலண்ட்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இல்லை அதோட பெட்டரான பொசிஷன், பட் மறந்துட்டேங்கனால அவங்கள ஹெச்ஆர் ஆக்கிட்டேன். ஹெச்ஆர் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்களா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஒர்க் கல்ச்சரே அவங்க மாற்றிட்டாங்களாம். ஒரு வேலை உங்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த வேலை நீங்கள் பண்ணி முடிக்கிறீங்கன்னா எனக்கு போதும். டை தான் போட்டிருக்கீங்களா, டயத்துக்கு வந்துட்டீங்களா, டயத்துக்கு போயிட்டீங்களா, சொன்ன அளவுக்கு தான் லீவ் எடுத்திருக்கீங்களா, அதெல்லாம் நான் இன்டர்ஃபியர் பண்ண போகிறது இல்லை. when you give people that power and automation, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில் இருக்கும்போது அவங்க இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. பிகாஸ் now they are more responsible. இப்போ இதுவே வந்து நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னா அதில் என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ the more autonomous someone is, they are more happy, and when they are so happy they'll be more productive rather than having ஒரு fixed work timing. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஒரு autonomy இருக்குது. ஆனால் எல்லா ஆஃபீஸ்லையும் இது கிடைக்காது இல்லையா. ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அங்கே வேலை பார்க்குறோம், சம்பளம் வேணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேலை உங்களால் அந்த என்வாயர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆர் அந்த ஜாபை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓன் அப் தி ப்ராசஸ். எப்போவுமே ஐ ஹாவ் டு டூ திஸ்னு சொல்லாதீங்க. I choose to do this. I chose this work. இது எல்லாருக்கும் கிடைக்கல. I applied for it. இந்த லைஃப் ஸ்டைல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைஃப் ஸ்டைல் நான் சஸ்டெயின் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஜாபை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜாபை நான் சூஸ் பண்ணதுனால இந்த ஒர்க் எனக்கு இருக்கு. இந்த ஒர்க்கை நான் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, இந்த ஒர்க்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் மை சாய்ஸஸ். எப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சூஸ் பண்ணது அப்படிங்கிற அந்த அட்டானமி நமக்கு இருக்கோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கோ, நம்ம இன்னும் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்ம இன்னும் பெட்டராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பீப்புள். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளாக அவர் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க, இல்லை நிறைய ஆர்டிஸ்ட், இல்லைன்னா ஃபிலாசபர்ஸ். அந்த காலத்தில் இவங்க யாரும் நமக்கு யூஸ்வலி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லும்போது தனியாக ஒருத்தவங்க உட்காந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். பட் சம்டைம்ஸ் பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது, இன்னும் நிறைய மைண்ட்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாலும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு 2 டீம் வச்சுருக்காங்க. ஒரு டீமுக்கு வந்து ஒரு பசில், இன்னொரு டீமுக்கும் அதே அளவுக்கு பசில் கொடுக்குறாங்க. பட் இந்த டீமில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டிப் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த உங்கள் டீம்மேட்லேயே ஒருத்தங்க இதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க பாதியிலே, ஸோ வி ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ, நீங்கள் மீதி பசில் கண்டுபிடிச்சிருங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு டிப் கொடுத்துட்டாங்க, இந்தாங்க பாதி பசில் சால்வ் ஆயிடுச்சு, நீங்கள் மீதி பண்ணுங்க. பட் செகண்ட் டீம் கிட்ட இது உங்கள் டீம்மேட் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லலை. இது ஃபர்ஸ்ட் டீம் கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம டீமில் ஒருத்தன் பாதி சால்வ் பண்ணிட்டான், மீதியை நம்ம எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த காம்ராட்ரி அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டீமுக்கு இருக்குது. செகண்ட் டீமுக்கு என்னடா அதை கொடுத்துருந்தாலுமே அகெயின் தேர் ஒர்க்கிங் டுகெதர், அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்களால பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, whenever you are doing something, அதில் ஒருத்தவங்களோட ஹெல்ப்போ இல்லை அட்வைஸோ இல்லை if you can involve people in it, இல்லை அண்ட் இதோட பர்சனல் விஷயத்து கூட இருக்கலாம், நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு இருக்கலாம், இல்லை சமைக்கும் போது நமக்கு போர் அடிக்கலாம். கேன் யூ இன்வால்வ் பீப்புள் ஸோ தட் யூ கேன் மேக் இட் மோர் ஈஸியர்? அது பண்ண முடியுமா? இதுக்கு அவர் வந்து ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, பொதுவாக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுல நமக்கு ஒரு ஹை கிடைக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த ஹை கிடைக்கும்ல, அந்த ஹையை யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ராங்க்லின் எஃபெக்ட். இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவரோட ஆட்சியில் இருக்கும்போது அவரோட ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொலிட்டீஷியன், அவர் வந்து இவரை பற்றி தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கார். என்ன பண்ணாலுமே அவருடைய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இவரால் வாங்கவே முடியல. நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, எப்படி தடுத்து நிறுத்த முடியல. என்ன பண்ணலாம்? ஃப்ராங்க்லின் என்ன பண்ணாராம், அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பி, உங்ககிட்ட இந்த புக் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த புக்கை கொடுக்குறீங்களா, நான் படிச்சுட்டு உங்களுக்கு தரேன். ஸோ ஹி ஆஸ்க்ட் ஃபார் ஹெல்ப். அவர் ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டார். சரி ஓகே இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கொடுக்குறாரு. இவர் அந்த புக்கை படிச்சுட்டு, வாங்க இந்த புக்கை நான் ரொம்ப நாள் படிக்கணும்னு நினச்சேன், தேங்க் காட் நீங்கள் இந்த புக் கொடுத்தீங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்ப் பண்ணவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துருச்சு கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஹி வாஸ் சப்போர்ட்டிவ் ஆஃப் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான். அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட்.
ஸோ இஃப் யூ ரியலி இன்வால்வ் பீப்புள், அவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும்போது தெர் ஆர் ஹை சான்சஸ் ஒன்று அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும் அண்ட் தே வில் ஆல்சோ ஃபீல் ஸோ ஹாப்பி. இதில் யாரெல்லாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. சரி, நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம் இல்லையா? வெரி வெரி ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் அது. ஸோ நத்திங் நியூ. ஆனால் ஒரு சில டைம் நம்ம அந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சா ப்ராபப்ளி அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமோ. இதுக்கு ஒரு ஸ்டோரியோடு தான் ஆரம்பிச்சார். என்னன்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னைக்கு ஓடி போகிறீங்க, நைட்டு அவங்க வீட்டில் டின்னர் லேட் ஆயிடுச்சு. ஸோ யூ ஹேவ் டு ரன் அண்ட் கோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ். என்னன்னா, உங்கள் ஷூக்குள்ளே ஒரு கல் ஒன்று கொத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஒன்று நீங்கள் பண்ணலாம், எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம், போக வேண்டாம். ஷூவில் வேற கல் இருக்குது, அது வேற காலை குத்துது, இங்கேருந்து அங்கே வேற ஓடி போகணும், எதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்கலாம். ஒன் வே ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேட்டிங். ரெண்டாவது நம்ம இன்னொன்று பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டோட டின்னர் இதுக்கு ஒர்த்து தான். ஸோ எவ்வளோ வலியோடு நம்ம ஓடி போனாலும் நம்ம அங்கே போயிட்டு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு நிம்மதி கிடைக்குமே அப்படின்னு, இட் இஸ் ஒர்த் த பெயின் அப்படின்னு இந்த பெயினை என்ஜாய் பண்ணி நீங்கள் அங்கே போகலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரவாயில்ல கல் குத்தட்டும், ரத்தம் வரட்டும், இதே காலோட நான் போய் இன்னைக்கு நிற்பேன் டின்னருக்கு, பிகாஸ் ஐ ப்ராமிஸ்ட் ஹிம் ஆர் ஹர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் போனோடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு வழி இல்லை, உங்கள் டின்னர் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும், ஏன்னா உங்கள் காலில் அடிபட்டுருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன தெரியுமா? ஏன் நம்மளால ஓட முடியல, ஏன் காலில் ஏதோ குத்துது அப்படின்னு இந்த ஷூவை கழட்டி பார்த்து அந்த ஷூவில் கல் இருக்கு, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளத்துக்கு ஓரமாக போட்டுட்டு ஷூவை மாட்டிட்டு ஓடி போய் நிம்மதியாக அந்த டின்னர் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கும் இல்லை லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ காயங்களோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய நேரங்களில் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கல. நீங்கள் எப்படி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கணும்னுக்காக நிறைய மெத்தட்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே பேண்டேட் மாதிரி தான். நம்ம அதோட ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம்? ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, தெரிஞ்சாதானே பண்ணுவேன், தெரியாத அந்த கிளாரிட்டி இல்லாததுனால we keep pushing things for the other day. ஸோ அப்போ இந்த கிளாரிட்டி எப்படி கொண்டு வருது? அதுக்கு ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இந்த டொயோட்டா அது அவங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு விஷயம் நடக்கல, ஏன் அப்படின்னு கேட்பாராம். அவங்க இல்லை சார், இப்போ லெட்ஸே இன்னைக்கு சாப்பாடு வீட்டில் இல்லை, ஏன்னா இன்னைக்கு சமைக்கிறவங்க வரல, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் இருந்தால் ஏதாவது ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, அவங்க கிட்ட கொடை இல்லை, ஏன்னா நம்ம சம்பளம் கொடுக்கல, அதனால அவங்க கிட்ட கொடை வாங்க முடியல. ஸோ அப்போ காசு என்ன, நம்ம சம்பளம் கொடுக்காதனால அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடலாம் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 5 தடவை ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒய் கேட்கும்போது 5ஆவது தடவை நம்மளால அந்த ப்ராப்ளத்தோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மேலாப்பில் இதே தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் 5 ஒய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்மளோட பிளானிங்கில் ஒரு பெரிய பிழை ஒன்று இருக்கும். என்னன்னா, இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்டா, 6 பேக் வச்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும். ஆனால் என்னன்னா, சரி எப்போ பண்ண போறீங்க, எங்கே பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்லிப்பாரு, நீங்கள் எப்போ பண்ண போறீங்க, எங்கே பண்ண போறீங்கிற அந்த ஒரு குட்டி டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணும்போது the chances are high that you will do it. நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறேன், அதோடு நிறுத்தாதீங்க. நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறேன், எப்போ பண்ண நினைக்கிறேன், எந்த வேலை நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நவ் இட் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் அ பிளேஸ். இது பண்ணதுக்கு அப்புறம் அது பண்ணணும்னு இருக்கு அப்படின்னா, இது உங்களுடைய ஸ்கெட்யூல்ல ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இதுக்கு ஒரு இந்த வேர்ல்டு வார் 2ல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த allied forcesலாம் சேர்ந்து பிரான்ஸ்ல ஒரு பக்கத்தில் they had to invade. அங்கே it is under the control of Germany. அங்கே போயிட்டு லிபரேட் பண்ணணும். இதுக்கு தான் அவங்களுடைய பிளான். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தங்க கிட்ட ஒரு வேலை சொல்லுவோம், அந்த வேலை மட்டும் தான் சொல்லியிருப்போம், அப்போ அவங்க பண்ணல அப்படிங்கும்போது நம்ம கடுப்போம். இப்போ இவங்க மிலிட்ரி ஆக்குபேஷன்ல இவங்க என்ன சொல்லிட்டாங்களா, அந்த வேலையை சொன்னது மட்டும் இல்லாம, அதாவது when you give a command, அவங்களுக்கு நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படிங்கிறது everybody has to know. ரெண்டாவது, எண்ட் கோல் என்ன, இதுதான், இந்த அவுட்புட் தான் நான் எதிர்பார்க்கிறேன், தட் தே ஹேவ் டு நோ. மூணாவது, இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு 3 கீ ஆக்ஷன்ஸ் அது கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தான் நம்ம ஐடியா. ஸோ இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இவங்களுக்கு, இவங்க பிளான்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் பேராஷூட் நீங்கள் இறங்குவீங்க, அங்கே இந்த டீம் இருக்கும், இந்த வேர்ல்டு வார் டைமில், ஓகேவா, அங்கே போகிறோம், இந்த சிட்டியை நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்க, அவங்க லிபரேட் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சா, இவங்க இறங்கின இடம் தப்பு, இவங்க பக்கத்தில் இந்த ரெஜிமெண்ட்லாம் இருக்கும்ல, அது வேற யாரோ. ஸோ இவங்க ட்ரெயின் ஆன பீப்புள் கூட அவங்க அங்கே இல்லை. பட் என்ன பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, எவ்ரிபடி நியூ
அவங்க ஏன் இந்த ஆப்ரேஷனை பண்றாங்க, இந்த ஆப்ரேஷனோட அவுட்கமா என்ன மேல் இடத்துல எதிர்பார்க்கறாங்க, அதுல அவங்க சொன்ன அந்த 3 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன, இது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால they were able to collaborate even with strangers and get things done. So அதான் அவர் சொல்றாரு. நம்ம ஒரு சில டைம் ஒருத்தங்க கிட்ட வேலை சொல்லுவோம், அப்புறம் அவங்க பண்ணலன்னு டென்ஷன் ஆகும். பட் நீங்க அது சொல்லும் போது ஏன் அந்த வேலையை நீங்க பண்றீங்க, எனக்கு இந்த வேலை மூலமா நான் என்ன எண்ட் கோல் எதிர்பார்க்கறேன், இதுல இந்த ஒரு 3 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்கங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்போது they'll be able to do it better அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So clarity is the key. ரெண்டாவது விஷயம் நம்ம பண்ணாம இருக்கிறது காரணம் என்ன, ஒத்துக்க மாட்டோம். அது என்னன்னா லைட்டா பயமா இருக்குது பண்றதுக்கு. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஆசை தான், ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன், யாருமே பார்க்கலன்னா என்ன பண்ணுறது, சரி பார்க்குறாங்க கீழே கேவலமாக கழுவி ஊற்றுறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கும் இவரோட 6 எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருந்தாரு. யூ வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட் த ரெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி புக் ஒன்லியா. ஆனால் ஒரு 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று, இந்த ஸ்டாப் ஸ்பாட்லைட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறீங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் யாருமே உங்களை பற்றி யோசிக்க போகிறது இல்லை. ஸோ அதனால பி ஓகே, ஸ்பாட்லைட்டை உங்கள் மேலே வச்சுக்காதீங்க. நீங்கள் யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோ அண்ட் டூ இட். ஏன்னா நிஜமா அதான் உண்மை. ப்ராபப்ளி நானே இந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அது சூப்பர்னு நினைக்காம சும்மாரும் நினைக்காம ஸ்க்ரால் பண்ணிட்டு நான் போயிட்டே கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நோ ஒன்ஸ் கோனா பி லைக் ஓ மை காட் ஜெயபிரகாஷ் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜெயபிரகாஷ் எனக்கு யாரும் தெரியாது, சும்மா வாயில வந்துச்சு ஏன் தெரியல, பட் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நோ ஒன்ஸ் கோன் பி லைக் இப்படி அப்படின்னு. இது நீங்கள் பாப்புலரான ஒரு ஆளாக இருந்தாலும் அதே தான். ஸோ அவர் அதை சொல்லியிருந்தார். இன்னொன்று தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம், பேட்மேன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆல்டர் ஈகோவை நீங்கள் சூஸ் பண்ணுறது. இப்போ அலி அப்தாலுக்குமே என்ன தெரியுமா, அவருக்கு வீடியோஸ் பண்ணலாம் பிடிச்சிருக்கு, ஓகேவா, டாக்டராக இருந்திருக்காரு, அதெல்லாம் அவருக்கு ஓகே. ஆனால் பப்ளிக்கில் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னா அங்கே முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு அவருக்கு கம்ப்ளீட்லி நாட் ஓகேவா. லைக் பப்ளிக் ஸ்பீக்கிங், யூ நோ வாட் தே வில் திங்க், அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்டர் ஈகோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. 2-3 சிங்கர்ஸ் அவர் கோட் பண்ணியிருப்பாரு, அவங்க அதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவரும் சொல்லியிருப்பாரு. உங்கள் மனசில் ஒரு சூப்பர் ஹீரோவை கிரியேட் பண்ணுங்க. அந்த சூப்பர் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணாத விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா நீங்கள் மாறுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இவர் ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு, அதை நான் போட்டுட்டேன்னா ஐ எம் நோ மோர் அலி அப்தால், ஐ எம் சமன் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாராம். உங்களோட ஆல்டர் ஈகோவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்கீங்கன்னா, லெட் தட் ஆல்டர் ஈகோ டூ தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தேர்ட் ரீசன் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முடியல. லைக் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ப்ராப்ளமே இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக வந்தால் எப்படி. ஸோ அது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் சொன்னோன்னே நான் பண்ண விஷயம் இது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கில் நான் படிக்கல, பட் மறுபடியும் சொன்னதுனால ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் டூயிங் இட். ஏன்னா என்னோட ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 100 நாளைக்கு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கணும் ஆனந்தி, யூ டூ திஸ். அண்ட் பார்க்குற இடத்துல எங்கேயாவது அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செவத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிக்கி நோட்டை போட்டு இப்போ வந்து அதை டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, அந்த டிக் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ சூப்பராக தெரியுமா. நம்ம கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட வில் பி லைக் இன்னைக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட, காலையில் எனக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் போது கூட, இன்னைக்கு காலையில் நான் ட்ரெட்மில்ல 15 minutes ஓடிட்டு தான் ஐ கேம் ஃபார் த ஷூட். சரி, அது காரணம் அந்த ஸ்டிக்கி நோட். அண்ட் ஃபைனல் விஷயம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறது ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் ஃபைன், ஆனால் சஸ்டெயின் பண்ணுறது சம்வேர் சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயத்தையே ரொம்ப நேரம் பண்ணிருந்தா கூட டயர்ட் ஆகிடும். அனிருத் கான்சர்ட்டே போகிறீங்க, அனிருத் பாடுறாரு, பாட்டு முடியாமல் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பாடிக்கிட்டே இருக்கணும்னு அவர் சொன்னால் அவர்னால செய்ய முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? இதே தான் நம்ம லைஃப்லையும் நம்ம பண்ணுவோம். சம்டைம்ஸ் எவ்ரிடே நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைப்போம், எவ்ரிடே நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம், அது பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஒரு நாள் யோசிப்போம். அது ஏன்னா நம்ம பிரேக்கே எடுக்கல. இதுக்கு 3 காரணங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒன்று, நீங்கள் ஓவர் எக்ஸர்ஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணுறீங்க பட் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா WHO வந்து இந்த பர்ன் அவுட்டை டிஃபைன் பண்ணுறாங்க. ஒர்க் பிளேஸில் ஒர்க் சம்மந்தமான விஷயங்களில் நம்ம அதிகமாக ஒரே விஷயத்த பண்ணாலும் சரி, இல்லை பிரேக் எடுக்காமல் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதே ஒரு பர்ன் அவுட் தான் அப்படின்னு. ஸோ முதல்ல அவர் சொன்னார் ஓவர் எக்ஸர்ஷன். ஸோ ஒரே விஷயத்தை நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா யூ வில் ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் பிரேக். இன்னொன்று, யூ வில் ஹேவ் டு டூ இட் லெஸ். ஸோ அதுக்கு இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 லிஸ்ட்டு எழுதுங்க. ஒன்று, உங்களோட ஆசைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. இன்னொரு பக்கம், இப்போதைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. பாருங்க, இந்த லிஸ்ட்டில் இதுக்கு மேலே எதாவது அக்கோமடேட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட ஆசைகளை கொஞ்சம் ஹோல்டில் போடணும். அதை விட்டுட்டு இதை பண்ணணும் ஆசைப்பட்டேன், அதை பண்ணணும் ஆசைப்பட்டேன், எனக்கு டைமே இல்லை, இதுனா மேக் இட் விசிபிள். இன்னொன்று அவர் சொல்லியிருந்தார், நம்ம நோ சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். யாராவது ஒருத்தங்க கேட்டால் பண்ணிடலாமே, என்ன அடுத்த வரமா படமா போகலாமே, 30வது தடவை தானே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா we don't want to say no to people இல்லையா? ஸோ அதுக்கு ஒன்று சொல்லியிருந்தாரு, ஒரு விஷயத்த ஒரு 6 வாரம் கழிச்சு 4 வாரம் கழிச்சு அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மண்டே ஆட்டிடுவோம். ஏன்னா அது நாளைக்கு நடக்க போகிறது இல்லை. இப்படி அந்த மாதிரி கேட்கும்போது ஒரே ஒரு செகண்ட் நிறுத்தி நீங்கள் யோசிங்க, நாளைக்கே இதை பண்ணால் நீங்கள் பண்ணுவீங்களா?
பண்ண மாட்டீங்கன்னா 6 வாரம் கழிச்சு நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உங்களோட டைமில் இல்லைன்னு அர்த்தம். உங்களோட வேலை எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அதனால தான் நம்ம அந்த ஆக்டிவ் லிஸ்ட் போட்டோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்ததுக்கு அப்புறமா யாராவது உங்ககிட்ட இது பண்ணுறீங்களா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உடனே பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா 6 வாரம் கழிச்சு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது உங்கள் டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த 6 வீக் மெத்தட் சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உடனே ஃபாலோ பண்ணது அப்படின்னா ஒரு ஆப் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஓகேவா, ஒன் செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் அமேசான் போட்டிருந்தேன். ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு செகண்ட் அது டைம் எடுத்து என்ன பண்ண சொல்லும், டீப் ப்ரீத் பண்ணு, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இப்போ சொல்லு உனக்கு இன்ஸ்டாகிராம் போகணுமா அப்படின்னு அது கேட்கும். நான் வந்து வேண்டாம் அப்படின்னு போயிடுவேன். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம ஒரு ஹேபிச்சுவலாக லபக்குன்னு கிளிக் பண்ணி எதுக்கு உள்ள போனோன்னே தெரியாமல் உள்ள போயிடுவோம்ல. ஸோ சம்வேர் திஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்லோ டவுன். ஸோ டூ லிஸ்ட்ல இது ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், எப்போ எதுக்கு நோ சொல்லணும்னு உங்களுக்கு தெரியணும், அண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிக்காம நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிரேக் எடுக்கணும். பிரேக்கை நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணணும். ஓகே, நிறைய நேரங்களில் வேணும் சொல்லுங்கள் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த டிஎம்என் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க். அவன் வந்து நம்ம சும்மா இருக்கும்போது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், மெமரிஸ் கொண்டு வருவான், நம்ம மியூசிக்ஸ் கொண்டு வருவான். திடீர்னு நம்ம யோசிப்போம், பாரு பர்பிள் கலர்ல இந்த பூ இருக்கேன், இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம அன்னைக்கு ஒரு சண்டை போட்டுமே அதுக்கு காரணம் இதுவாக இருக்குமோ. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் கனெக்ஷன் போட்டுட்டு இருப்பான். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லை அப்படிங்கும்போது இது அதிகமாக பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அது ரொம்ப கம்மியாகுது. ஸோ இவர் என்ன சொன்னால் மைண்டை வாண்டர் பண்ணுறதுக்கு டேக் சம் பிரேக்ஸ். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ டிட் தட் டூ. அது பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா. கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பண்ணாமல் சும்மா மண்டைய நாய்க்குட்டி மாதிரி என்ன வேணாலும் யோசி அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாரு, ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நோட் பண்ணி வைங்க. சப்போஸ் நீங்க அதை நோட் பண்ணி வைக்கலன்னா நம்ம சோஷியல் மீடியா தான் பார்ப்போம். வேற ஃப்ரீயா இருக்க டயத்துல எனக்கு இதை க்ளீன் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும், ஃப்ரீயாக இருக்க டயத்தில் எனக்கு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும், ஃப்ரீயாக இருக்க டயத்தில் எனக்கு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கணும். அந்த மாதிரி உங்களுடைய பிரேக்கையுமே டிசைட் பண்ணுங்க what you want to do. ஸோ அந்த பிரேக் ஷுட் ரீசார்ஜ் யூ. அந்த மாதிரியான பிரேக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் ஃபைனலி ஹி கம்ஸ் டு மிஸ்அலைன்மெண்ட் பர்ன் அவுட். அதாவது நீங்கள் எங்கே போகணும், எங்கே மதுரைக்கு போகணும், அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க, மதுரவாயில் போயிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்? நிம்மதியாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது வேற, பண்ணிட்டு இருக்கிறது வேற. ஸோ சம்வேர் உங்களுடைய எனர்ஜி டபுள் மடங்கு பர்ன் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணலையே அது கொஞ்சம் எனர்ஜி போகும், இதை பண்ணுறது கொஞ்சம் எனர்ஜி போகும். பட் எண்ட் ஆஃப் தி டே யூ கெட் நத்திங். ஸோ மிஸ்அலைன்மெண்ட்டை நீங்கள் முதல்ல அலைன் பண்ணணும். அதுக்கும் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் கொடுத்துருந்தது ஒரு 3 திங்ஸ் மாதிரி லிஸ்ட் பண்ணுங்க. இல்லை உங்கள் லைஃப்பில் எது உங்களுக்கு பிடிக்கல, எது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை, அதை எழுதுங்க. அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் உங்களுக்கு அது பிடிக்கல, பிடிக்காம ஏன் அதை பண்றீங்க, உங்களோட ஹைப்போதசிஸ் என்ன, அதையும் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் கரெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. இதுல நடுவில் ஒன்று தான் நான் விட்டுட்டேன். அது என்ன தெரியுமா, சம்டைம்ஸ் இந்த பர்ன் அவுட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நமக்கு ஒன்று பண்ண பிடிக்கல, அவர் பண்ணிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். இப்போ எனக்கு அது நடந்தது, நான் 100 நாள் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடக்கணும் அந்த மாதிரி ஏதோ பிளான் போட்டிருந்தேன். 98th டே சம்வேர் 12 AM பார்க்குறேன், அந்த 8000 ஸ்டெப்ஸுக்கு முன்னாடியே அது ஐ மீன் 12 மணி ஆயிடுச்சு. நான் அது 7800 சம்திங், ஒரு 200 ஸ்டெப்பு கூட கம்மி இல்லை, அவ்வளோ கம்மியாக தான் இருந்தது. பட் விட்டுட்டேன். அப்புறம் இருந்து அப்படியே ஐ கேவ் அப். எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், 98 நாள் எஃபர்ட் போட்டேன்னு 2 நாள் பண்ணியிருந்தேன், 100 நாள் இருக்கமே. அப்புறம் யோசிச்சுட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அவர் சொல்றாரு, சம்டைம்ஸ் யூ நோ நீங்கள் டீவியேட் ஆயிட்டீங்கன்னு, தப்பே கிடையாது. ஒரே ஒரு மந்த்ரம் யூஸ் பண்ணுங்க, பிகின் அகெயின். உங்கள் லாங்குவேஜில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இட்ஸ் ஓகே, இவ்வளோ தானே, இப்பவே பண்ணிட்டா இவ்வளோ தான் கோர்ஸ் கரெக்ஷன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப திரும்பணும், அகெயின் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு யூ பீங் ஹாப்பி அண்ட் தென் யூ ப்ரொடியூசிங் சம்திங் அண்ட் தென் பீப்புள் ஆர் கன்சியூமிங் தட் ஹாப்பிலி, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் புக். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை அண்ட் ரீட் திஸ் புக், ஐ வுட் ரெக்கமெண்ட், ப்ளீஸ் டூ இட். நான் ரொம்ப குட்டியாக தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அதையும் தாண்டி தர வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூ குட் ட்ரை இமீடியட்லி, இப்போவே இந்த செகண்டே அப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஆக்ஷனபிள். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு த புக் ஷோட யூடியூப் சேனலில் போய் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்து நிற்பான் எல்லாரும். ஏதாவது ஒன்றில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இன்னொன்று என்கிட்ட ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ananthi_RJ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என்கிட்ட நீங்கள் ஏதாவது வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், comment and share with people who has to feel good and who has to be protective. All right,
அப்படி இல்லை, who has to be protective. இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் எதுக்காக பார்த்தேன், இதே வெள்ளை சட்டை தானே போன வீடியோலையும் போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் ஆக்சுவலி லிசன் டு அவர் பாட்காஸ்ட் ஆன் எனி ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் லைக் ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன், அப்புறம் வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு எந்த ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆல்ரெடி பாட்காஸ்ட் கேட்டுருக்கீங்களோ அதுலேயும் வந்து நீங்கள் புக் ஷோ ஆடியோ பாட்காஸ்ட் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டூ லெட் அஸ் நோ இஃப் யூ லவ் இட். தேங்க்யூ, பாய்.